இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து ஆப்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ தமிழில் தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தே சொல்லிடலாம், சரிங்களா? பட் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிஷியலாக தனி வட்டியை தனியாக சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் பேசிக் கான்செப்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு மாடல் கொஸ்டின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் தான் நிறையா வந்து நான் சால்வ் பண்ணும்போது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சால்வ் பண்ணுவீங்க. அப்படியே வந்து ஈக்குவல் டு போட்டு 1/1 சால்வ் பண்ணுவீங்க. அப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நான் ஷார்ட்டாக ஒரு ஐடியாஸ் கொடுத்து ட்ரிக்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணுவேன். அது என்னங்கிறது கவனிங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், பேசிக் கான்செப்ட் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற சொல்கிறோம், வட்டி இல்லையா? தமிழில் வந்து சொல்லப்போனால் வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் தி ஃபீ பெய்டு ஃபார் தி யூஸ் ஆஃப் எ சம் ஆஃப் மணி. அதை பீன்னு யூஸ் பண்ணுறோம், பிரின்சிபல் அதை தான் வந்து அசல் அப்படின்னு சொல்கிறோம். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி நம்ம லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு தி பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, சரிங்களா? ஸோ இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஆர்டி அப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு வட்டி, பிங்கிறது அசல் பிரின்சிபல், ஆறுங்கிறது ஆனுவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டெசிமல் ஃபார்ம்லேயும் இருக்கணும், டிங்கிறது டைம் இன் இயர்ஸ். இப்போ பிரின்சிபல் கேட்டாங்க, பிரின்சிபலில் இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட் வேல்யூ தான் பிரின்சிபல்னு சொல்கிறோம். இதுவே வந்து அமௌண்ட் வந்து எப்படின்னா ஃப்யூச்சர் வேல்யூ ஆயிரும், ஃப்யூச்சர் வேல்யூ. அப்போ ஜென்ரலி அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா, ப்ளஸ் பிரின்சிபல் சேர்த்து தான் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இது சிம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்காக இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். பேசிக் டேர்ம்ஸ் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? பேசிக் டேர்ம்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் அசல், கேள்விப்பட்டிருப்பீங்க. சேவிங்ஸ் அப்படின்னாலும் அது அசல் தான், சேமிப்பு அப்படின்னாலும் அது பிரின்சிபலை தான் குறிக்கும். டெப்ட், லோன், கடன்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பிரின்சிபலை தான் குறிக்கும். சம் ஆஃப் தி மணி, அது தமிழில் தொகைன்னு வேற சொல்கிறாங்க. தொகை ரெண்டு விதமாக காணப்படும். தொகைங்கிறதும் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து தொகைன்னு சொல்லுவாங்க, அமௌண்ட், ஓகேங்களா? தமிழில் ரெண்டையும் சம்னாலும் தொகைனாலும் ஒன்று தான். ப்ரெசண்ட் ஒர்த் அப்படின்னாலும் பிரின்சிபலை தான் குறிக்கும். மணி அதுவும் வந்து பிரின்சிபலை குறிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, இதுவும் வந்து பிரின்சிபல்லாம் குறிக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் கொஷின்ஸில் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். வரும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து பிரின்சிபலை குறிக்குது, அது அசலை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க, எஸ்ஐன்னே கொடுத்துருப்பாங்க, தனி வட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா மீனிங் என்னன்னா அது தனி வட்டியை தான் குறிக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஜென்ரலி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? அதே மாதிரி டைம் பீரியடு கேட்பாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இயர்லியா மந்த்லியா இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்னா என்ன, ஸோ அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்தா பேசிக் டேர்ம்ஸ். இன்கேஸ் நான் மேக்ஸ் இருக்கீங்க, நான் படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இந்த பேசிக் டேர்ம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உள்ளே போய் சால்வ் பண்ணும்போது நமக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம், ஃபார்முலாஸ். பட் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலானா பிடிஆர் டிவைடட் பை 100, பிஎன்ஆர் யூஸ் பண்ண வேண்டாம்.
சரிங்களா. ஜென்ரலி பிஎன்ஆர் யூஸ் பண்ண வேண்டாம், பிடிஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. பிங்கிறது தெரியும் உங்களுக்கு, பிரின்சிபல், அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா, அது இன்ட்ரெஸ்ட்டு. ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டிங்கிறது டைம் பீரியட். சரிங்களா. ஸோ இது வந்து டைமை குறிக்கக்கூடிய டைம் பீரியடை நான் வச்சுக்கோங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே தான் டீன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸை குறிக்குது இது, பட் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஆறுங்கிறது பர்சன்டேஜ், எவ்வளோ வட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பிங்கிறது உங்களுக்கு அசலுங்கிறது தெரியும். அவ்வளோதான். இதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போன்னா எப்போயாவது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வித்தவுட் ஃபார்முலாவில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையே திரும்பவும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து 2 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ சொல்ல போகிறது 3rd டைம்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் திரும்பவும் சொல்லுவேன், 4 டைம்ஸ் சொல்கிறேன். புரியுதுங்களா. அதனால் இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 வச்சுக்கோங்க. பார்த்துருக்கோம் இல்லையா, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கும், அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ 70 வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 25% அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டு பி இன்க்ரீஸ்டு பார்த்துருக்கோம் இல்லையா, டு பி இன்க்ரீஸ்டு. இனிமேல் அதிகப்படுத்துகிறோம், டு பி டிக்ரீஸ்டு. இது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் இது வரும். டு பி இன்க்ரீஸ்டு, இனிமேல் அதிகப்படுத்துகிறோம், இனிமேல் குறைக்கிறோம் அப்படின்னு. அதே போல் ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஏற்கனவே டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் 25%? 25%னால் என்ன? 1/4 படித்து வச்சுக்கணும்ப்பா, எடுத்தோன்னே சொல்ல தெரியணும். 1/4. ஸோ 25%னால் 1/4. சப்போஸ் இன்க்ரீஸ் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வரும்? 5/4 இஸ் தி 25% இன்க்ரீஸ். டிக்ரீஸ் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 3/4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 25% டிக்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம சால்வ் பண்ணவே முடியும். இங்கே பார்க்கலாமா. சரி, இப்போது 70 அல்லது ஏதாவது ஒரு நம்பரோ எனி மணி வேல்யூஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 25% டு பி இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த 70 அப்படியே போட்டுக்கணும். இன்ட்டு என்னங்க இன்க்ரீஸ்னால் என்ன அர்த்தம்? 5/4. 5/4ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா. டிக்ரீஸ்னு கேட்டாங்க அப்படின்னா 70 என்ன நம்பர் இருக்கும் அந்த 70 போட்டு 3/4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா டைரக்டு ஆன்சர் வந்துடும். ஆல்ரெடியில் என்ன தெரியுங்களா, 70 அப்படியே வச்சுக்கிட்டு இன்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும், 4/5. புரியுதுங்களா. இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். இதே போல் 70 4/3 ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. ரைட். என்ன மீனிங் இது பாருங்கள். 70 இருக்குது பார்த்தீங்களா, 70ங்கிற நம்பரு. 70 25% இனிமேல் இன்க்ரீஸ் ஆனால் என்ன வரும், அதான் ஆன்சர். புரியுதுங்களா. 70 அப்படிங்கிறது இனிமேல் 25% டிக்ரீஸ் ஆனால் என்ன வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இங்கே ஆல்ரெடி கான்செப்டில் போகலாம். 70 எனக்கு நம்பர் கிடச்சிருச்சு. அது என்னன்னா எனி நம்பர்லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகி 17 எனக்கு அட்டைன் ஆகிருக்குது, கிடச்சிருக்குது. ஒரு 70 அப்படிங்கிறது ஆல்ரெடி 25% அதிகமாகி எனக்கு கிடச்சிருக்குது. அதே போல் 70 அப்படிங்கிறது ஆல்ரெடி 25% குறைஞ்சி கிடச்சிருக்குது. புரியுதுங்களா. ஸோ அப்போ இங்கே எக்ஸுங்கிற ஒரு வேல்யூஸ் அங்கே வந்து மறைஞ்சி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணாமல் டைரெக்டாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3rd டைம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்சன்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ப்ராஃபிட் லாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எகெயின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா.
ஸோ டெஃபினட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் நான் இது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் வந்து அதாவது 1/1 ஈக்குவல் டு 100%, 1/2 ஈக்குவல் டு 50%, இதை வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சப்போஸ் படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை படிச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஜென்ரலாக 1/1 அப்படின்னா 100%, 1/2ங்கிறது 50%, 1/3ங்கிறது 33.33% அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்த்து கூட இந்த ஃப்ராக்ஷன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ணவே முடியும். கிட்டத்தட்ட நிறையா வந்து இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் obtained on a sum of rupees 5,000 for 3 years is 1,500. Find the rate percentage. அதாவது அசல் வந்து 5,000. 3 வருட வட்டி இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ கிடச்சிருக்குது? 1,500 கிடச்சிருந்தா அந்த வட்டி வீதம் என்ன? ஸோ உடனே நம்ம என்ன எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100, பிடிஆர் டிவைட் பை 100லாம் போடக்கூடாது. அப்படியே மைண்டில் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்படிங்க இது சால்வ் பண்ணுறது பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது 3 வருஷத்துக்கு தாங்க 1,500 ரூபாய். புரியுதுங்களா? 3 இயர்ஸ்க்கு 1,500 ருபீஸ் அப்படின்னா 1 இயர்க்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணணுமா? 500 ருபீஸ். அவ்வளோதாங்க, சிம்பிள் கால்குலேஷன். 3 வருஷத்துக்கு 1,500, 1 வருஷத்துக்கு 500. ஏன் சார் 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பர் ஆனம் தான் கேட்பாங்க, வருடத்துக்கு தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வருடத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுங்க? இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 500 ரூபா கிடச்சிருக்குது. எங்கேருந்து கிடச்சிருக்குது? 5,000க்கு 500 கிடச்சிருக்குது. புரியுதுங்களா? 5,000 ரூபாய் நான் கொடுத்ததுக்கு எனக்கு தனி வட்டி ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், 5,000க்கு 10% எவ்வளோங்க? புரியுதா? 500. அப்போ 10% இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப 30 வினாடியில் அப்படியே பார்த்து ஆன்சர் கொடுத்துடலாம். எக்காரதை மட்டும் ஃபார்முலாவை டச் பண்ணாதீங்க. இப்போ தேவையே இல்லை. ஃபார்முலா எழுதுகிற நேரத்துக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட்னால அது என்ன குறிக்கும்? எஸ்ஐயை தான் குறிக்கும். அண்டர் எஸ்ஐ ஃபார் தி பிரின்சிபல் ஃபார் ₹1,200. சரிங்களா? அதாவது ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அண்டர் தி எஸ்ஐ ஃபார் தி பிரின்சிபல் ஆஃப் ₹1,200 at the interest rate 5% per annum for a period of 4 years. புரியுங்களா? ஒன்றுமே இல்லை, 1,600 அப்படிங்கிற ஒரு அசலுக்கு 4 வருடம் கழித்து அதனுடைய தனி வட்டி எவ்வளவு? ஒரு வருடத்துக்கு 5% வட்டி அப்படின்னா உடனே ஆன்சர் சொல்லிடலாங்க. எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கிடு 20% வந்துருச்சுங்களா? அப்போது 1,200ல் 20% கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 10% 120, 10% 120, ரெண்டத்தையும் கூட்டுங்க 240. ஸோ ஆப்ஷன் பி 240 இஸ் தி ரைட் ஆன்சர். ஏதாவது எழுதியிருக்குமா பார்த்தீங்களா? எதுவுமே எழுதலை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கிறத அங்கேயே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா மிகவும் குறைவான நேரத்தில் அதிகமான கேள்வியை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஃபார்முலா போகிறேன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 சம்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 3 போகலாமா? கொஷின் நம்பர் 3. In how many years time கேட்டிருக்காங்க. Does a sum ₹5,000 give SI for ₹16,500 at 15% per annum? புரியுதுங்களா?
அதாவது நான் 5000 அப்படின்னு அசலை கொடுத்தேன். 15% தனி வட்டியில் அது எனக்கு வந்து 16,500 கிடச்சிருச்சு. பாருங்கள், தனி வட்டி தான் கொடுத்துருக்கான். நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அமௌண்ட்டு கிடையாது. புரியுதா? அமௌண்ட்டுனா என்ன அர்த்தம்? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வர்றது தான் அமௌண்ட்டு. இங்கே அது கிடையாது. அமௌண்ட்டு கொடுக்கல, தனி வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5000 அந்த அசல் 15% அதிகமாகி 16,500 வந்துருச்சு. அப்படின்னா எத்தனை வருடத்தில்? அது கொஷின் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? 5,000 ருபீஸ் இருக்குல்லையா அசல், அதை எடுத்துக்கங்க பிரின்சிபல். 15% ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 10% வந்து 500. புரியுதுங்களா? 10% வந்து 500. அடுத்த ஒரு 5% என்ன இருக்கும்? 500ல் பாதி 250. அப்போது ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபா நான் அமௌண்ட்டு கொடுத்தா எனக்கு 750 ரூபா கொடுப்பீங்க. புரியுதா? அதான் வந்து தனி வட்டி கொடுக்கும். ஒரு வருஷத்துக்கு நான் 5000 ரூபா கொடுத்தா தனி வட்டி எனக்கு 750 கொடுப்பீங்க. இப்போ இந்த 750 தான் என்னாச்சு? 16,500 மாறிடுச்சு. புரியுதுங்களா? 75 அப்படிங்கிறது 750 அப்படிங்கிறது 16,500 மாறிடுச்சு. ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை டைம்ஸ் இது மல்டிப்ளை ஆகிருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? சிம்பிளாக பாருங்கள், என்னென்ன கண்டுபிடிக்கலாங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், 16,500 அப்படிங்கிறது ஜஸ்ட்டு 1,650 மாறிடுச்சு. கிளியரா? ரைட். இப்போது நம்மளுக்கு தெரியும் 2,75 புரியுதுங்கப்பா? 2,75 150. புரியுதா? 4,75 எவ்வளோங்க? 300. அப்போது இந்த இடத்துல 300 எத்தனை முறை அடங்கும்? டேபிள் சரிங்களா? 4 3 12, 5 3 15, 5 டைம்ஸ். புரியுதா? இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே 20 இயர்ஸ் ஆயிடுதுங்க. அப்போ கொடுத்துருக்கிறது 22, 24, 25, 23 வந்துருச்சா? அப்போ என்ன அர்த்தங்க? ஸோ 1500 எத்தனை வருஷங்க? 20 இயர்ஸ்க்கு வந்துடுது. மீதி எவ்வளோங்க இருக்குது? 150 தான் இருக்குது. 150 என்பது 75ல் 2 முறை. ஆன்சர் 22 இஸ் தி ரைட் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் செய்யணும். எக்காரணத்தை முன்னிட்டும் பெருக்கலோ வகுத்தலோ செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா செய்கிறதுக்கான நேரமும் அதிகமாகும், தவறுகளும் வரும். மறந்துடாதீங்க, மிஸ்டேக்ஸும் வரும். ஸோ இது மாதிரி ஈஸியான சம்மா எக்ஸாமில் கேட்க போகிறான். கொஞ்சம் டஃப்பாக கேட்கும் பொழுது நீங்கள் டிவிஷன் பண்ணும்போது எரர் வந்துடும். அதனால் அப்படியே கம்பேரிட்டிவாக பாருங்களேன். ஸோ 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணியிருக்கோமா? அடுத்தது 75 தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதை பட் டிவைட் பண்ண மாட்டோங்க. ஸோ 75 என்ன பண்ணுறாங்க? 10 டைம்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது 2 டைம்ஸ் இப்படி எடுத்துகிட்டே போகலாம். ஆனால் நம்ம அப்படி எடுக்கல. ஸோ 2 டைம்ஸில் வந்து 150 மாறிடுது, 4 டைம்ஸில் வந்து 300 மாறுது. இப்போ 300 ஒரு 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1500 வரும். எல்லாமே மனக்கணக்கிலே போடுங்க. 1500 முடிஞ்சிருச்சுங்க. அப்போ 20 இயர்ஸில் 1500 எனக்கு கிடச்சிருச்சு. இன்னும் 2 வருஷத்தில் 75 கூட்டினா 150 வந்துடும். அப்போ 22 இயர்ஸ். அவ்வளோதான். ஸோ எக்காரணத்தை மட்டும் சால்வே பண்ணாதீங்க, கம்பேரிட்டிவாக செக் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 பாருங்கள். ராஜு டுக் எ லோன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதான் வந்து அசலாக மாறிடும். புரியுதுங்களா? அசல் அதான் பிரின்சிபலாக மாறிடுங்க. ராஜு டுக் எ லோன் ஃபார் 7 years at 9% SI. At the end of 7 years, he paid 13040 to clear the loan. What is the loan amount? புரியுதுங்களா? ஸோ ராஜா என்ன பண்ணுறாருங்க? 9% தனி வட்டியில் 7 வருடங்களுக்கு கடன் வாங்குறாராமா. அவர் 7 வருடங்களுக்கு பிறகு 13,040 திருப்பி செலுத்தினால். பாருங்கள், தெளிவாக கொஸ்டின் கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? அவன் கொடுக்கும்போது வட்டியையும் அசலையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கான். அதனால தான் அமௌண்ட், தொகையை கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கோ.
சரியா? சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஐடியா, அருமையான ஐடியா சொல்கிறேன். இந்த 7ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 63%. அப்போது ஜென்ரலி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு அர்த்தம். என்ன மீனிங்கு? 100க்கு 163 அப்படின்னு அர்த்தங்க. 100க்கு 163 தான் இந்த 63% எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இப்போ என்ன நடந்திருக்குது? ஏற்கனவே ஒரு அமௌண்ட் பாருங்கள், நல்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கோ, எழுதி சொல்லும்போது புரியுதா? ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்காரு, ஒரு லோனை வாங்கியிருக்காரு. அவர் திருப்பி கொடுக்கும்போது 13,040 ரூபா கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணும்? 13040 போட்டுக்கிட்டு ஏற்கனவே இருக்கனால 100 அது 163/100 தலைக்கீழ் பண்ணிக்கோ. அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சால்வ் பண்ணிட்டேன் நான். ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள். என்னென்ன வந்திருக்கு கொஞ்சம் கவனிங்க. 3 0க்கு 3 0. புரியுதா? 3 0க்கு 3 0 வந்துருச்சு. இந்த 4 இந்த 3 எந்த டேபிளில் 3ஆல் ஒரு எண்ணை பெருக்குனா 4 வரும்? 8 3 24. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. எக்காரணம் மட்டும் டிவைட் பண்ணிடாத, ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். புரியுதா? ஸோ 3 zeros-க்கு 3 zeros போடும்போது எய்தர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி தான் வரும். ஆனால் இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எந்த நம்பரில் எந்த டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 4 வரும்னா 3ஆல் 8ங்கிற வாய்ப்பாடு மட்டும்தான் 4ல் முடியும். 8 3 24. ஸோ மல்டிப்ளை பண்ணியும் பார்த்துக்கோ, 1304 தான் வரும். ஸோ ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். இப்படி கம்பேரிட்டிவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வெரி ஷார்ட் செகண்ட்ஸில், ஸ்பேன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 போகலாம். இயர்லி இன்கம் ஆஃப் ஏ ஃப்ரம் சேவிங்ஸ் அண்டர் எஸ்ஐ கம்ஸ் டு 1200. பாருங்கள், 1200 டியூ டு ஃபால் இன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் பை 2/3 percentage points. த சேவிங்ஸ் இஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன்ப்பா. சேவிங்ஸ்னால் பிரின்சிபல், சேமிப்புனா அவங்க கேட்டிருக்க பிரின்சிபலை தான் கேட்டிருக்காங்க. பாருங்களா? அதாவது ஒருவருடைய வருட வருவாயில் அவர் சேமிப்பிலேருந்து 2/3% வட்டி வீதம் புள்ளிகள் என்னாச்சுங்க குறைவாயிருச்சாமா. குறைஞ்சி 1200 மாறி இருக்கு. அப்படின்னா அப்படி சேமிப்பு என்ன? இந்த சம்மு நீங்கள் படிக்கும் பொழுதே ஒன்று புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி கான்செப்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி கான்செப்ட், அதாவது ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் 2/3% குறைஞ்சி 1200 வந்து நிற்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள், 2/3% கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் 2/3%? ஸோ 2/3%னா என்னப்பா? 2/300. புரியுதுங்களா? 2/300 எப்படி வந்துச்சு? ஸோ 2/3 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ 2/300. அப்போ என்ன மீனிங்கு? நான் 300 ரூபா கொடுத்தா நீ 2 ரூபா தான் கொடுக்குற அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நான் 300 ரூபா கொடுத்தா நீ 2 ரூபா தான் கொடுக்குற, அது அவ்வளோதான் எனக்கு வட்டி குறைச்சி கொடுக்குற அப்படின்னு அர்த்தம். ஆனால் எனக்கு கிடச்சிருக்குது எவ்வளோ கிடச்சிருக்குதுங்க? 1200 ரூபா கிடச்சிருக்குது. கவனிச்சிக்கோ, 3/200. 2/200. 3/200 இல்லை, 2/200. எரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்னாச்சு? 2/300 இதான் வந்து கிடச்சி. அது 300 ரூபா கொடுத்தா எனக்கு 2 ரூபா கொடுப்பேன், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 ரூபாக்கு தான் எவ்வளோங்க? 1200. புரியுதா? அப்போ 300 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும்? இது வந்து எஸ்ஐ. புரியுதா? இது வந்து பிரின்சிபல். எத்தனை மடங்கு இது? 600 டைம்ஸ். புரியுதா? 600 டைம். 2வை 600ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 1200 கிடைக்குது. அப்படின்னா இதையும் 600ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நீட் நாட் டு பி மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நேரமாகும்ப்பா. 6ஐயும் 3ஐயும் பெருக்க
18 1,80,000 தான் ஆன்சர். புரியுதா? அவ்வளோதான், 4 சைபர் வந்துருச்சு. 6ஐயும் 3ஐயும் பெருக்குனா 18 1,80,000 சரியாக நேரம் வந்துருச்சு. ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ணிடலாங்க. இதே நீங்கள் டைரக்ட் ரெகுலர் ஃபார்முலா பேஸ்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ஹெட்டேக் வரும், தலைவலி தான் வரும். புரியுதுங்களா? சிம்பிள் டெஃபினேஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக புரியும். இதே மாதிரி வெவ்வேறு சம்ஸையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சரியான விடை வரும். அடுத்த கேள்வி போலமா? கொஸ்டின் நம்பர் 6. A certain sum doubles in 7 years under SI. ஒரு சம் இருக்குதுங்க, ஒரு வட்டி இருக்குது, அது இந்த அசல் இருக்குது, 7 வருடம் கழித்து எப்படி இருக்குங்க 2 மடங்காக ஆகிறது. In how many years will its sum before 4 times itself? எதில் கொடுத்துருக்கான்? எஸ்ஐயில் கொடுத்துருக்கான்னு மறந்துடாதீங்க. இதே போல் சிஐலையும் கேட்பான், படித்து வச்சுக்கோ. இல்லை எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட சம். சார் இப்போ சம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா கவனிச்சிக்கோ, ஒரு 100ன்னு போட்டுக்கோ. 100 வந்து 200ஆக மாறுகிறது. புரியுதா? டபுள் டைம்ஸ், 2 மடங்காக மாறுகிறது. எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 7 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், அதே 100 ஹவு மெனி டைம்ஸுங்க? 4 டைம்ஸ், 400ஆக மாறுறதுக்கு ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அவ்வளோதானே. எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இந்த 100 இந்த 200ஆக வரத்துக்கு என்ன சதவீதம்ங்க? 100%. புரியுதுங்களா? 100%. எப்படிங்க சார் 100 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 100க்கும் 200க்கும் வித்தியாசம் 100. எங்கேருந்து அதிகமாக இருக்குது? 100லேருந்து அதிகமாக இருக்குது. 100 × 100. ஸோ பெருக்கி பாருங்கள், 100% வந்துடும். புரியுதுங்களா? அப்போது 7 இயர்ஸ்க்கு 100%. அதே போல் இந்த 100ஐயும் இந்த 400க்கும் எத்தனை பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள்? 300%. புரியுதுங்களா? ஸோ 100க்கும் 400க்கும் வித்தியாசம் 300. எங்கேருந்து அதிகமாக இருக்குது? 100லேருந்து அதிகமாக இருக்குது. × 100 போட்டுக்கோ, 300%. அப்போது கணக்கு போட்டுடலாமா? 7 இயர்ஸ் 100%க்கு 7 இயர்ஸ் தான். 300%க்கு என்ன வரும்? 7 × 3 21 இயர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இதை விட ஈஸியானது உங்களுக்கு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸ்லேயே எஸ்ஐலையும் கேட்டிருக்காங்க, சிஐலையும் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பர்சன்டேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? கொஷின் நம்பர் 7. கீதா invested a sum of rupees 14,000 under SI at 8% per annum. Find the amount. அப்புறம் அமௌண்ட் கேட்டிருக்கான். ஆஃப்டர் 25 இயர்ஸ், 25 வருடங்களுக்கு பிறகு அவருடைய தொகை எவ்வளவு இருக்கும்? ஸோ என்ன பண்ணுறான், 14,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. புரியுதுங்களா? 8% தனி வட்டியில் 25 வருடங்களுக்கு பிறகு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 8ஐயும் 25ஐயும் பெருக்கிடணும். 4 25 100, 8 25 200%. புரியுதா? 200% அதிகமாகிடுது. இப்போது 14,000 ரூபா என்னுடைய அசல், 100% 14,000 ரூபா, இன்னொரு 100% 14,000 ரூபா. புரியுதுங்களா? மூணுத்தையும் கூட்டுங்க. முன்னாங்க 12, 42. புரியுதா ஆன்சரு? ஆன்சர் இஸ் 42,000. அவ்வளோதான். பாருங்கள், எங்கேயாவது ஃபார்முலா யூஸ் பண்ணோமா? எந்த ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. 8% அந்த வருடத்தால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மொத்தம் 200%. 14,000ல் 100% அதே தான், இன்னொரு 100% அதே தான். மூணுத்தையும் கூட்டுங்க. ஏன்னா தொகைன்னு கொடுத்துருக்கான், அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கனால பிரின்சிபலையும் இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்குங்க? அமௌண்ட்டு கிடைச்சிரும். சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அவ்வளோதாங்க. தனி வட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் கேஸ் தான். ஏன்னு சொல்லுங்கள், எப்படி எக்ஸாமில் கேட்குறான்னா அதிகமான கேள்வி, அதாவது எஸ்ஐ சிஐ, சரிங்களா? இதில் 20% தான் சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் தி கொஸ்டின்ஸ், 80% சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டியில் தான் அதிகமான கேள்வி கேட்குறாங்க.
சார் தனி வீட்டில் கேட்டிருக்காங்களே, கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த சம்மு. அந்த டிஃபிகல்ட்டான சம்மையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? கொஷின் நம்பர் 8. The interest for the third year, the certain sum under a certain rate of simple interest, 2000 rupees. The sum of interest occurred 7th, 8th and 9th year. தமிழில் வந்து தெளிவாகவே சொல்லியாச்சு. ஒரு அசல் தனி வட்டியினால் 3 வருடங்களுக்கு பிறகு 2000 ஆகிறது எனில் 9 வருடங்களில். ஸோ இந்த கொஷின் அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும். இந்த கொஷின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்தில் எனக்கு 2000 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 7th இயர், 8th இயர், 9th இயர்னு கேட்டாங்க அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். 3 ஆப்ஷன், அது பிறகு 6000, 7000, அதுக்கப்புறம் 8000 சொல்லிட்டு, அதாவது கமா போட்டு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல. புரியுதுங்களா? அப்படி கொடுக்கல. அப்போ ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் கேட்குறது 9th இயர் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போது 3 இயர்ஸ்க்கு 2000, அடுத்த ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து 2000. உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு நேரம். அடுத்த ஒரு 3 இயர்ஸ்க்கு 2000, டோட்டல் எவ்வளோங்க? 6000 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் சம்மு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 9. இது ஒரு அருமையான சம்மு. சரிங்களா? வாட் ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்? படித்து வச்சுக்கோ. ரொம்ப ரேர் கேஸுங்க. அதாவது ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ சொல்கிறாங்க இல்லையா? இஎம்ஐன்னு என்ன அர்த்தம்? ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இது ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ எக்ஸாமில் இஎம்ஐ கூட கேட்கலாம், ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டு கூட கேட்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரேர் கேட்குறது. ஆனால் இந்த ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரெகுலராக கேட்டு வராங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரெகுலராக கேட்டு வராங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப ரேர் கேஸ் தான். சரி, இந்த சம் சால்வ் பண்ணலாம். வாட் an equal installment will repay the debt rupees 2070 due in 5 years at 10% SI. அதுக்கப்புறம் ஒரு குழு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் பெய்டு அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர். அதெல்லாம் அப்படி தானே? அதாவது தவணை வந்து ஒவ்வொரு வருட இறுதியில் தான் அவர் வந்து பே பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இஎம்ஐ நம்ம கண்டுபிடிக்கணும் எதில்? எஸ்ஐயில். அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் ஒரு ஃபார்முலாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக சால்வ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. M ஈக்குவல் டு NA ப்ளஸ் RA டிவைடட் பை 100Y N இன்ட்டு N மைனஸ் 1. சரிங்களா? N இன்ட்டு N மைனஸ் 1 டிவைடட் பை 2. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னன்னா அப்படிங்கிறது நான் நோட் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும், அதோட எக்ஸ்ப்ளனேஷனும். எம்ங்கிறது நான் வாங்கின அமௌண்ட் 2070. எம்ங்கிறது நான் வாங்கின அமௌண்ட்டு 2070. என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 5 வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க. 5A இல்லை 5A ப்ளஸ்ஸு ஏங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் ஏ? ஏ தான் அந்த இன்ஸ்டால்மெண்ட். புரியுதுங்களா? இன்ஸ்டால்மெண்ட். RAன்னா இன்ட்ரெஸ்ட். எத்தனை இன்ட்ரெஸ்ட்? 10%னா 10A டிவைடட் பை 100. வாட் இஸ் ஒய்? வருஷத்தில் எத்தனை முறை, வருடத்தில் எத்தனை முறைனா ஒரு முறை தான். ஒரு முறை தான். என்னங்கிறது தெரியும், 5 இயர்ஸ். ஸோ 5 இன்ட்டு 5 மைனஸ் 1 4 டிவைடட் பை 2. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இதை 2 இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா 2 ஆயிரும். இந்த இடத்துல 10 ஆயிருங்க. இந்த 10
இந்த 10ஆல் டிவைட் பண்ணிடலாம். இந்த 10 இந்த 10 டிவைட் மொத்தம் வந்து 6a 6a ஈக்குவல் டு 2070. அப்போது இந்த 6 இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எதை மல்டிப்ளை பண்ணால் 2070 வரும் அப்படின்னு இம்மிடியட்டாக சொல்ல தெரியணுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. இங்கே 0 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 5ஆல் வகுப்பட்டால் தான் 0 வரும். 6 5s are 30. அப்போ ஆப்ஷன் சியும் வராது, டியும் வராது. பாருங்கள், டிவைட் பண்ண போகக்கூடாது. புரியுதுங்களா? எக்காலந்து மட்டும் டிவைட் பண்ணாதீங்க, எரர் வந்துடும் எக்ஸாமில் பதட்டத்தில். அதனால் கம்பேரிட்டிவாக பாருங்கள். 6ஐயும் 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் தான் 0 வரும். அப்போது 345 அல்லது 355 தான் வரும். புரியுதுங்களா? ரைட். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 6 5s are 30. புரியுதா? ரிமைண்டர் 3. புரியுதுங்களா? 6 4s are இல்லைங்க 24. 24 + 3 27. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சடனாக ஆன்சர் வந்துடும். நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 345 அப்படிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா நேரமும் அதிகமாகும், அதிகமான தவறுகளும் வரும். புரியுதா? திரும்ப திரும்ப சொல்கிறது தான். நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது அதிகமாக எழுதாதீங்க, எல்லாம் பிரெயின் ஒர்க் கொடுத்துருங்க. பாருங்கள், இதை விட ஈஸியான ஒரு போட்டித் தேர்வு வருமா? கொஸ்டினும் கொடுத்துட்றான், ஆன்சரும் கொடுத்துட்றான். ஜஸ்ட்டு கம்பேரிட்டிவாக நம்ம வந்து வருமா வராதா எது வரும்னு சொல்கிறது தான் நம்ம போட்டித் தேர்வே. சரிங்களா? ஈஸியாக இருக்கும். நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தி ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் தி எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இந்த ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதை விட ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கே போகும்போது ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இதை விட ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். கவனிங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 10. If rupees 4,000 becomes rupees 4,560 in 2 years. அது 4000 ரூபா ஒரு அசலை என்ன பண்ணியிருக்காங்க, 2 வருடங்களுக்கு கழிச்சு எனக்கு 4,560 ரூபா கொடுத்துருக்காங்க. What will be the 5,000 become at the end of the 4 years at the same rate of interest? 5,000 ரூபா கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். புரியுதுங்களா? அதுவும் 4 வருடங்களுக்கு பிறகு. ரொம்ப ஈஸியான சம் இது. இது மாதிரி சம்லாம் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. இன்டு மார்க் போடுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சிமிலர் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. 4,000 ரூபா நான் பணத்தை கொடுத்ததுக்கு 2 வருஷம் கழித்து 4,560 ரூபா கொடுத்துருக்காங்க. புரியுதா? எவ்வளோ அதிகமாக இருக்குது? 560 அதிகமாக இருக்குது. அப்போது 2 இயர்ஸ்க்கு பார்த்துக்குங்க, 2 இயர்ஸ்க்கு 560 அதிகமாக இருக்குது அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்குங்க? 2 2s are 4, 8 2s are 16, 280. அவ்வளோதாங்க, கண்டுபிடிச்சாச்சு. 280. அப்போது நான் 4,000 ரூபா கொடுத்தேன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 280 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன சதவீதம் கண்டுபிடிச்சிருங்க, ஆன்சர் வந்துடுங்க. புரியுதா? ஸோ 280 டிவைடட் பை 4,000 உனக்கு புரியறதுக்காக எழுதுகிறேன். புரியுதா? சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் எவ்வளோங்க? 7% இருக்குது. புரியுதா? அப்போது இந்த 7%-ஐ 4 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 7 4s are 28. புரியுதா? 4 வருடங்கள் கழிச்சு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க, 28. புரியுதா? 7% கொடுத்துருக்காங்க. 7% கண்டுபிடிங்க. 28%. புரியுதா? 4 × 7% எவ்வளோங்க? 28%. எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 5,000க்கு. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், என்ன பண்ணுறாங்க, 28 5ஆல் பெருக்குங்க. ஒரு எண்ணை 5ஆல் பெருக்குன்னா 4ஆல் வகுக்கணும். புரியுதா? 4ஆல் வகுக்கணும். சரி, ஒரு எண்ணை 5ஆல் பெருக்குன்னா 2ஆல் வகுக்கணும். சாரி, 4ஆல் வகுக்கல, 2ஆல் வகுக்கிறோம். அப்போது இது 2ஆல் வகுத்தா என்ன வரும்? எவ்வளோ வருதுங்க? 140. புரியுதா? 140. 140 வந்துருச்சு. இன்னொரு 0 போடணும். அப்போது
1400 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6400 இஸ் தி ஆன்சர். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. என்ன நான் செஞ்சுருக்கோன்னு பார்த்துக்கோ. 4000 கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் 4560 இருக்குது. 2 இயர்ஸ்க்கு 560 இன்ட்ரெஸ்ட்டு, 1 இயருக்கு 280 இன்ட்ரெஸ்ட்டு. 4000க்கு 280 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன பர்சன்டேஜ்? 7%. கொஷின் கேட்டிருக்குது 5000 4 வருடங்களுக்கு பிறகு கேட்டிருக்காங்க. 7ஐயும் 4ஐயும் பெருக்கிக்குங்க, 28%. இந்த 28 என்ன பண்ணுங்க, 5ஆல் பெருக்கணும். ஸோ 28 5ஆல் பெருக்கணும்னா இது 2ஆல் வகுத்துருங்க, 14. ஓகேவா? 140. இங்கே ஆல்ரெடி 2 சைபர் இருக்குது, 2 சைபரை போட்டுங்க. சரியா? அவ்வளோதான், 1400. இப்போ என்ன கிடச்சிருச்சுங்க நமக்கு? 5000ல் 1400 தான் 28%. அதை ரெண்டையும் ஆட் பண்ண, ஏன்னா கேட்டுக்கிறது தொகையை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 6400 என்பது சரியான விடை. ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 11. A certain sum becomes 20720 in 4 years and 240 in 6 years. At SI, the sum and rate of interest are. 2 டைம் போட்டு விட்றேன். ஏன்னு சொல்லுங்கள், எஸ்ஐயில் கேட்குன்னா இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி சம் தான் கேட்பாங்க. அதாவது ஒரு சம் இருக்குது, ஒரு அசல் இருக்குது, 4 வருடங்கள் கழித்து எவ்வளோங்க, 20,720ஆகவும், 6 வருடங்கள் கழித்து 24,080ஆகவும் தனி வட்டி வீதத்தில் மாறுகிறது எனில் அதன் அசல், கொஸ்டின் கேட்டுக்காம பாருங்க, அதன் அசல் மற்றும் வட்டி வீதம் காண். ஸோ அருமையான சம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பெரிய இயர்ஸுக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கங்க. 6 இயர்ஸ்க்கு 24080. புரியுதா? 6 வருஷத்துக்கு ஏதோ ஒரு சம் இருக்குது, ஏதோ அசல் இருக்குது, அது 24,080ஆக மாறுகிறது. 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ மாறுதாமா? 20720ஆக மாறுகிறது. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோ, இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ 2 இயர்ஸ் கிடச்சிருமா? 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு மைனஸ் பண்ணுங்கள்? 0. புரியுதா? 8 2 6 3 3360. 2 வருஷத்துக்கு 3360 ரூபா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1 2 6 2 12 8 2 16 0 1680. புரியுதா? 1680. ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு 1680. ரைட். இப்போ நம்ம இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கலாமா? இதை எடுத்துக்கலாம். இது என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியுதுங்களா? அசல் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதே கொஸ்டின் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டால் 1680, பட் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் அசல் கண்டுபிடிச்சி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், 2 வருஷத்துக்கு 3360வா? புரியுதா? 2 வருஷத்துக்கு 3360வா? இன்னொரு 2 வருஷம் சேர்த்துக்குங்க, 336 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. எவ்வளோ வரும்? 0 12 7 6720. புரியுதா? கரெக்டாக செக் பண்ணிக்கோ, தவறு இருக்கும். 6720. இது தாங்க 4 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டு. இதுதான் 4 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டு. இதை கொண்டு போய் அங்கே போய் நான் மைனஸ் பண்ண போகிறேன். 20720ல் 6720ல் மைனஸ் பண்ணால் அங்கே ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், 14,000 தான் அசல். 14,000 தான் அசல். புரியுதா? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி. இப்போது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 1680 டிவைடட் பை 14,000 இன்ட்டு 100. அதான் பர்சன்டேஜ். ஸோ 2 zeros கேன்சல் ஆச்சு, 1 0 கேன்சல் ஆச்சு. இங்கே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 4 2 முறை பெருக்குனா தான் 8 வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், 12%. நீ பெருக்கி பார்த்துட்டு இருக்காத, கண்டிப்பாக அது பாருங்கள், நிதானமாக மெதுவாக அழகாக புரிஞ்ச மாதிரி சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தவறுகள் எங்கேயுமே நடக்காது. புரியுதுங்களா?
அதே மாதிரி ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணிகிட்டே வரும் பொழுது நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். கிளியரா? ஸோ இதை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 13. ஸோ கொஸ்டின் நம்பர் 12. ஸோ கொஸ்டின் நம்பர் 12. A sum becomes 75 times itself at SI in 5 years. The rate of interest is. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான சம் இது. அதாவது ஒரு 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 அசல் இருக்குது. அந்த அசல் வந்து 5 வருடங்கள் பிறகு 7/5 மடங்காக மாறுகிறதுனா அந்த வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரு, ஒன்றும் இல்லை, 100ங்கிறது என்னாச்சுங்க, 100 × 7/5 டைம்ஸாக மாறிடுச்சு. மல்டிப்ளை பண்ணலாமா? எத்தனை? 20. எவ்வளோ ஆச்சுங்க? 140. புரியுதா? இப்போ 100 140 மாறிக்கு எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 40% அதிகமாக இருக்குது. எத்தனை வருஷத்துக்குங்க? 5 இயர்ஸ்க்கு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிக்கோ. ஆன்சர் இஸ் 8% per annum இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் சம். இது மாதிரி வந்தால் உடனே அட்டன் பண்ணிடணும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஏதோ ஜஸ்ட் ஒரே ஒரு சம் 2 சம்ஸ் பார்த்துக்கிட்டே இதுதான் நான் பார்த்துக்கலான்னு போகிறீங்க. அதனால் பயன் இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். 100 சம்மாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், 100 1 2 3 5 நீ கவுண்ட் பண்ணுறதுக்கே விடிஞ்சிரும் 100ங்கிறது. அப்போ என்ன மீனிங்கு? 100 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனியாக ஒரு நோட் போட்டு நிறையா சம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும்னு சொல்லியிருக்கேன். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வந்து 100% அச்சீவ் ஆகிடுவீங்க. கொஸ்டின் நம்பர் 13. A sum of money triples itself 12 years at SI, the rate of interest. இது ஈஸியானதான், முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான். ஒரு அசல் தனி வட்டியால் 12 வருடங்களுக்கு பிறகு 3 மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன? பாருங்கள், ஒரு 100 rupees இருந்திருக்குது, அது 3 டைம்ஸாக மாறி இருக்குது, 300 rupees மாறி இருக்குது. இது மாறுறதுக்கு 12 years ஆயிருக்காமா. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு மெனி பர்சன்டேஜ்? 100க்கும் 300க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். 200%. ஸோ 200% வந்து டிவைடட் பை 12. புரியுதா? 12 ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போது 100 டிவைடட் பை 6. அப்போ 1/6 எவ்வளவு? 16 2/3%. 1/6 ஆக்சுவலாக எப்படி எழுதுவோம்? 1/6 × 100. அப்போ 1/6 ஃப்ராக்ஷன் என்னது? 16 2/3%. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்லாம் படித்து வச்சுருந்தா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டவுட் ஏதாவது கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் சால்வ் பண்ணதில் ஏதாவது கொஷின்ஸ் நம்பர் சொல்லுங்கள், டவுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சிங்களா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள்.